சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு, எல்லா பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஆமாம், இதில் காட்டுற வேகத்தில் கொஞ்சம் அதையும் காட்டலாமே சார். அதாவது இப்போ இது போன்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். தொடர்ந்து நாங்கள் குற்றம் சாட்டிகிட்டே வரோம். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே திமுகவோட பி டீம்னு சொல்கிறோம். இந்த சந்திப்பை இந்த நேரத்தில் அவர்கள் நிகழ்த்தியதற்கு காரணம் கூட திமுகவுக்கு உதவுவதற்காக, திமுகவினுடைய பி டீம் என்ற அடிப்படையில் இந்த 888 கோடி ஊழல் செய்தி மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்று சேரக்கூடாது, அதை தடுப்பதற்கு அதைவிட ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமான அல்லது அதிமுகவில் குழப்பம் என்கின்ற செய்தியை எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் மீது வருகிற குற்றச்சாட்டு வருகிற போதெல்லாம் அதிமுகவில் பார்த்தீர்களா இப்படி நடக்கிறது, அதிமுகவில் அப்படி நடக்கிறது, அவர் அங்கே சென்றார், இவரை பார்த்தார், அவரை பார்த்தார்னு சொல்லுகிற அதே டெக்னிக்கை இன்றைக்கு பசும்பொன் தேவர் திருமகனார் நினைவிடத்திலும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு உதவுகிற எண்ணத்தில் திமுகவின் பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மற்றும் இப்போ அந்த கூட்டணியில் செங்கோட்டையனும் இணைந்திருக்கிறார்.